அதற்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வாய்ப்பை கொடுத்து ஆண்டவர் உங்கள் மத்தியில நிறுத்தினதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நாங்க அங்கிள் சொன்னது போல நாங்கள் வாரணாசியில இருந்து நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம் குடும்பமாக. வாரணாசியில் ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிதான காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக தேவனுடைய வசனத்துக்கு நேராக கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். நாங்க மே மாசம் வந்து நம்மளுடைய சர்ச்சில் நடந்த மீட்டிங்ல தேவனுடைய அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரு தீர்மானம் எடுத்து, ஏன்னா நம்ம சர்ச்சு ஆரம்பிச்சதுல இருந்து அபிஷேகத்திற்காக இதுவரைக்கும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படும்படியா, ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால அப்ப அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக அபிஷேகம் பெறணும் அப்படின்றதுக்காக அவங்கள ஊக்குவித்து மே மாதத்துல நம்ம 2 நாள் பைபிள் ஸ்டடி வைத்து எல்லாரும் ஒர்க் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பைபிள் ஸ்டடி வைத்து அவங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை போதித்து ஆவியானவருடைய அபிஷேகம் கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வசனத்தை போதித்து அதன் மூலமா வந்து ஒரு சண்டே பெண்டிகாஸ்டல் டே வந்தது இல்லையா, அந்த டைம் வந்து அவங்க எல்லாரையும் அமர வைத்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 25 வருடமாக சபைக்கு வந்தவங்க கூட அந்நிய பாஷை அடையாளத்தோட அவங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. 8 பேர் வந்து நம்ம சபையில ஆவியானவருடைய அபிஷேகத்தை அந்த தினத்துல பெற்றுக்கொண்டாங்க. அதுக்காக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடிந்தது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச ஒரு தாகம், என்னுடைய ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படணும், என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இதுவரைக்கும் நான் அந்த பாரத்தோட நான் ஜெபித்ததுலயே நான் மட்டும்தான் சர்ச்சைக்கு இது வரைக்கும் நான் வந்து கொண்டிருந்தேன். ஆனா இப்போ எனக்கு அந்த பாரம் வருது, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பாரம் அவங்களுக்குள்ள பற்றி எரிந்ததை பார்க்க முடிந்தது. ஏன்னா எல்லாரும் வந்து சொன்ன ஒரே காரியம், இந்த 8 பேரும் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் வந்து சொன்ன ஒரே காரியம் என்னன்னா, என்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கப்படணும், அதுக்கு ஆண்டவர் வந்து செய்யணும், அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாரத்தோடு கண்ணீரோடு சாட்சி சொன்னதை பார்க்க முடிந்தது. அதற்காக கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அதுக்கப்புறம் எங்களுடைய ப்ரேயர், அப்புறம் அதாவது ஃபாஸ்டிங் இருந்து நாங்க எவ்ரி சாட்டர்டே ப்ரேயர் பண்றோம், எல்லா விமென்ஸும் சேர்ந்து. அப்ப அந்த ப்ரேயர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இது வரைக்கும் ஏதோ ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணுவோம், அந்த மாதிரியான காரியம் இருந்தது. ஆனா ஆவில நிறைந்து அந்த ஒரு பாரத்தோட அந்த கண்ணீரோட என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அந்த கண்ணீரோட ஜெபிக்கிறத பார்க்க முடிந்தது. அதற்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மட்டும் இல்லாம நம்ம சபைக்கு ஒரு சிஸ்டர் வந்து கொண்டிருந்தாங்க, அவங்க பேரு கீதா. அவங்களும் அவங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கிட்னி, அவங்களுடைய கணவருக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால இவங்க வந்து பாரத்தோடு ஜெபித்தாங்க, இவங்க அபிஷேகம் பெற்றாங்க. அதோடு இவங்க அந்த கணவருக்காக ஜெபிக்க ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாரு. இப்ப அவங்க டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டரே சொல்றாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆண்டவர் வந்து பெரிய அற்புதம் செய்திருக்காருன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து போன வாரம் அவர் சபைக்கு வந்திருந்தாரு. அதனால அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதுக்கப்புறம் இந்த ஆராதனைக்கு மூலமா இந்த அபிஷேகத்துக்கு பெற்றதுக்கு மூலமா ஒரு 4 பேரு தேவனுடைய அதாவது பேப்டிசம்க்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், எனக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பிள்ளைகள் வந்து ஒப்பு கொடுத்திருக்காங்க ஞானஸ்தானத்துக்காக. அவங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க, எங்க ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ஜெபிக்க ஒரு புதிதாக ஒரு 8 முதல் 10 வரைக்கும் புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. சபை முழுவதும் நிரம்பத்தக்கதாக ஆண்டவர் வந்து ஆத்துமாக்களை கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜென்ஸ் சைடு ஃபுல்லா இருக்கும், லேடிஸ் சைடு ஃபுல்லா இருக்கும், ஜென்ஸ்ல வந்து கொஞ்சம் பேரு தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஜென்ஸ் சைடு ஃபுல்லா நிரம்புற அளவுக்கு ஆண்டவர் வந்து ஆத்துமாக்களை கொடுத்திருக்காரு.
அதனால ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அதுவும் புதிதாக வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அநேக நாட்கள் நான் ஜெபித்தது உண்டு வாரணாசிக்காக. ஆண்டவரே ஒரு எழுப்புதலை தாங்க. எங்க மக்கள் வந்து இப்போ சென்னையில, பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்காங்க. ஆண்டவர் அப்படி பிடிச்சுக்கிறாங்களே. ஆனா இந்த வாரணாசியில நாங்க அப்படி பார்க்க முடியலையே. ஏன்னா எவ்வளவோ ஆண்டவரை பத்தி நாங்க சொல்லியும் வந்து அது ஒரு ஒரு மந்தமான சூழ்நிலை தானே ஆண்டவரை காணப்படுது அப்படின்னு சொல்லி பாரத்தோடு ஜெபித்த பல நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் அதுக்கெல்லாம் வந்து பலனை இந்த நாள்ல கட்டளையிட்டு இருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. எங்களுக்காகவும் எங்க ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துலதான் நாங்கள் வந்து ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்காக உங்களுக்காகவும் உங்க ஜெபத்துக்காகவும் நான் நன்றி சொல்றேன். இப்ப நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். உண்மை நம்பி வந்த ஒருவரையும் நீர் வெட்கப்பட்டு போக விட்டதில்லை ஆண்டவரே. அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிற ஒரு முகங்களும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மன கதவுகளை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல நாங்க விழுந்தோமோ அதே இடத்துல நீர் எங்களை கொண்டு வந்து திரும்பவும் நிற்க பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வசனத்தை கேட்பதற்கு எங்கள் செவிகளையும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தையும் திறந்து வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற இந்த மெசேஜோட தலைப்பு நம்ம இப்படியாக சொல்லலாம், தேவன் எழுப்பிவிட்ட மனிதர்கள். இப்ப அநேக நாட்கள்ல நம்ம வந்து நிறைய காரியங்கள்ல நிறைய மனிதர்களை நம்ம பார்க்கும்போது சில பேர் பாவங்கள்ல விழுந்து போகிறாங்க. சில பேர் என்னால முடியாது என்று சொல்லி தேவனுடைய ஊழியத்தை விட்டு விட்டு போறாங்க. இது என்னால செய்ய முடியாது, இது என்னால செய்ய முடியாது, இவ்வளவு பெரிய காரியமா, இது என்னால நிச்சயமா முடியாது அப்படின்னு சொல்லி அதை விட்டு விலகி போற காரியங்களை நம்ம பார்க்க முடியுது. அநேக நாட்கள்ல நம்ம கூட சில நேரத்துல நம்மளும் அதே போல சோர்ந்து போகிற நாட்கள் இருக்கிறது. அப்போ தேவன் வந்து ஒரு மனிதனை எழுப்பும் போது நிச்சயமாக அவன் எழும்பி பிரகாசிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்த வசனத்தை நம்ம கேட்கலாம். ஏசாயா 52வது அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 52வது வசனம், 52வது அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம பார்க்கலாம். அதுல இப்படியாக எழுதப்பட்டிருக்கு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இந்த 2 வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். ஒரு மனிதன் விழுந்து போயிருக்கிறான், ஒரு மனிதன் எழும்ப முடியாமல் கிடக்கிறான். அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம் இது. நீ விழுந்து கிடக்க வேண்டிய காலம் இல்லை, நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டிய காலம் இது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, நீ படுத்து கிடக்குற, நீ விழுந்து கிடக்குற, நீ பாவத்துல இருக்க, நீ சேற்றுல இருக்க, நீ அந்த சேற்றுல இருந்து எழும்பு என்று ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், நீ எழுந்து நில்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்ப என்ன அர்த்தத்துல ஆண்டவர் இத சொல்றாரு, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு? எதுக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், நான் யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வைங்களேன், அவங்க ரொம்ப நாளா அதை யூஸ் பண்ணாம இருக்காங்க.
அப்ப நான் என்ன சொல்வேன், உன்னுடைய அந்த நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லைன்னா உன்னுடைய அந்த கிஃப்ட் இருக்கு இல்லையா, அதை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். அது என்னுடையதுன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவளுக்குன்னு நான் கொடுத்தது, இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு நான் கொடுத்தத அது என்னுடையது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது உன்னுடையது, அதை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்வேன். அதே போலதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த வல்லமை அது உன்னுடைய வல்லமையா இருக்கிறது. அந்த வல்லமையை நீ தரித்து கொண்டு நீ எழுந்து நில்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் வல்லமையை தரித்துக்கொள். நான் உனக்கு கொடுத்த வல்லமை அது உன்னுடையதா இருக்கிறது. அது இதுவரைக்கும் நீ யூஸ் பண்ணாம வச்சிருக்க, நீ உபயோகப்படுத்தாம வச்சிருக்க, அதை தரித்து கொண்டு நீ எழுந்து நில்லு அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல அழகா சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பாக்குறோம், 2வது வசனத்துல, தூசியை உதறி விட்டு எழுந்துரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியை உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தூசியை உதறி விட்டு எழுந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? நம்ம தூசியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஏன் நீ தூசியில உட்கார்ந்துட்டு இருக்க? நீ எழுந்துரு, அது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு நீ எழுந்துரு. நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுவேன். நீ பாவத்திலேயே விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டிய காலம் இது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. ஒரு எழும்ப முடியாத ஒருத்தரை எலும்பு அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பலன் இருக்கிறதை ஆண்டவர் பாக்குறாரு. உன்னால எழும்ப முடியும், ஆனா நீ எழும்பாம நீ படுத்துட்டு இருக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல நீ எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. உன் வல்லமையை தரித்துக்கொள். அது மாத்திரம் இல்ல, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. அப்ப உன்னோட கழுத்துல வந்து கட்டு இருக்கு, அதை அவிழ்க்கக்கூடிய பலனும் உன்கிட்டதான் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உன்னுடைய கட்டுக்களை நீ அவிழ்த்து விடு. இல்லைன்னா ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கலாம், உன் கட்டுக்களை நான் அவிழ்த்து விடுறேன், நீ எழுந்துரு. உன் தூசியெல்லாம் நான் தட்டி விடுறேன், நீ எழுந்துரு அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? தூசியை உதறி விட்டு எழுந்துரு. உன்கிட்ட இருக்கிற அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான பலனை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்காரு. அந்த தூசியை உதறி விட்டு எழும்புறதுக்கான பலன் உனக்குள்ள இருக்கு. அது மாத்திரம் இல்ல, உன்னோட கட்டுக்களை அவிழ்க்கத்தக்கதாக பலனும் உன்கிட்டதான் இருக்கு. யூ கேன் டூ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால உன்னுடைய கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விட்டு தேவனுக்காக நாம் எழுந்து நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல நம்ம நினைப்போம், ஆண்டவரே இந்த பாவத்துல நான் விழுந்து கிடக்குறேன், இது என்னால விடவே முடியலையே, இதுல இருந்து எப்படி நான் எழுந்து வருவேன், எப்படி நான் உமக்காக ஆண்டவரே செய்வேன் இந்த காரியத்தை அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை விட்டு விடு, அந்த பாவத்தை விட்டு விடு, அந்த தூசியை உதறி விடு, உன் கழுத்துல உள்ள கட்டுக்கள் எல்லாம் அவிழ்த்து விடு அப்படின்னு. அதை வந்து உன்னால விட முடியும். ஆண்டவர் அதற்கான பலனை உனக்குள்ள கொடுத்திருக்காரு. உன் வல்லமையை தரித்து கொண்டு ஆண்டவருக்காக நீர் எழுப்பி நீ பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளை தைரியப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருக்காக எழுந்து நின்றவர்கள், ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசித்து கொண்டிருந்தவர்கள், ஆண்டவர் ஒரு திட்டத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு புது பலனை கொடுத்து, ஒரு தைரியத்தை கொடுத்து, அவங்களுக்கான எல்லா வல்லமையையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவர் உருவாக்கி இருக்கும் போது தங்களுடைய தரிசனத்தை மறந்து விட்டு பாவத்துல விழுந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் தூக்கி விட்டு மறுபடியும் அதே இடத்துல நிற்க வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவரா இருக்கிறார். இப்ப நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போனோம்னா சில பேருக்கு இந்த ஷோல்டர், இந்த பாலன் ஜாக்கெட் ஜாயின்ட்ஸ் சொல்லுவாங்க. இத சில பேருக்கு ஆக்சிடென்ட்ல இது வந்து அப்படியே இறங்கிடும் இல்லையா? ஆனா வந்து டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ணி மறுபடியும் அதே இடத்துல வந்து அதை தூக்கி வைப்பாங்க. தூக்கி வச்ச உடனே அந்த ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த கை ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும். அதே போலதான் நம்ம ஆண்டவர் செய்யறாரு. நம்ம கீழே விழுந்துட்டோம்னா, நம்ம எந்த இடத்துல இருந்தோமோ அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்த உடனே ஐயோ இவன் விழுந்துட்டா, ஐயோ இவன் விழுந்துட்டான், இனிமேல இவனை கொண்டு ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற ஆண்டவர் இல்ல. மறுபடியும் அதே இடத்துல நம்மளை தூக்கி வைத்து நம்மளை பயன்படுத்துகிற நல்ல ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு 3 பேரை குறித்து நான் சொல்ல போறேன். ஆண்டவர் நம்மளுடைய வேதாகமத்துல பல நபர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இல்ல 3 நபரை குறித்து நான் சொல்ல போறேன். அதுல வந்து தேவன் எப்படி அவர்களை பயன்படுத்தினார், எப்படி எதற்காக அவர்களை உருவாக்கினார், எந்த தரிசனத்தோடு அவங்க வாழ்க்கையில தேவன் அவர்களை உருவாக்கினார், அவங்களை எப்படி அவங்க விழுந்து போனாங்க, மறுபடியும் ஆண்டவர் அவங்களை எப்படி
எழும்ப பண்ணிறார். அந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வசனம் வாசிக்கலாம். நம்ம சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல நம்ம சிம்சோனை குறித்து நம்ம பாக்குறோம். சிம்சோனை பத்தி நம்ம பல காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய நம்ம மெசேஜ் கேட்டிருப்போம் இல்லையா சிம்சோனை பத்தி. நம்ம இந்த இடத்துல ஒரு காரியத்தை அவனை குறித்து பார்க்கலாம். 13வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பாக்குறோம், சிம்சோனை தேவன் எதற்காக வேறு பிரித்து எடுத்தார், எதற்காக அவனுக்கு அந்த பலனை கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கை துவங்குவதற்கு முன்பாகவே, அவன் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவருடைய பெற்றோர்களுக்கு அறிவித்திருந்தார். அப்ப அவன் பிறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அவங்க பெற்றோர்கள் ஆண்டவர் ஒண்ணு இதுக்காக தான் உருவாக்குனாரு, இதுக்காக தான் நீ உன்னை உருவாக்குனாருன்னு சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க இல்லையா. அவன் திராட்சை ரசம் இல்லைன்னா திராட்சை பழத்தை பார்க்கும்போது சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நோ 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 நோ, இது சாப்பிடக்கூடாது, ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ வேறு பிரித்து எடுக்கப்பட்டவ, நீ இப்படி பாவம் செய்யக்கூடாது, நீ தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க இல்லையா. அப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், ஆண்டவர் எதற்காக அவனை உருவாக்கினார் அப்படின்னா 5வது வசனத்துல, இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு அருமையான வசனம். ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக அவனை உருவாக்கினார் என்பதை முன்கூட்டியே, அவன் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் அறிவித்து விட்டார். அப்போ அவன் ரட்சிக்க தொடங்குவான், ஆனா அவன் முடிக்க மாட்டான். அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த வசனத்துல அழகா தெளிவா எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பதற்காக தான் தேவன் அவனை உருவாக்கினார். அந்த சிம்சோனை தேவன் அதற்காக தான் உருவாக்கினாரு. ஆனா அவன் தன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் யோசிக்கிறான் அப்படின்னா, தேவன் கொடுத்த பலத்தை தனக்காகவே யூஸ் பண்றான். அவங்க அம்மா அப்பா சொன்ன காரியங்கள் அவ சில நாட்கள் ஞாபகம் வைத்திருக்கலாம். ஆமா, நம்ம ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பலத்தை கொடுத்திருக்காரு, யாருக்குமே இந்த பலன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை, ஆனா எனக்கு ஆண்டவர் இவ்வளவு பலத்தை கொடுத்திருக்காரு, நிச்சயமா நான் ஆண்டவருக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி வாலிப நாட்கள் அவன் நினைத்திருக்கலாம். ஆனா நாட்கள் போக போக அவன் நிறைய தவறுகளை செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அவன் செய்த முதல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் கண்களின் இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அது மாத்திரம் இல்ல, தேவன் சொன்னதை விட்டுட்டு அவன் தூரமா போகிறான். தேவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தி அவன் அதற்கு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அதையும் பார்க்கலாம். இப்ப அவன் நசரேனா இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. 7வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அவன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவன் சாகுற வரைக்கும் அவன் நசரேனா இருப்பான். அப்ப நசரேன் அப்படின்னு என்னது, தலையில அதாவது அவனோட ஹேர் கட் பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்க செத்து போன யாரையுமே தொடக்கூடாது. மரித்து போன அந்த சடலத்தை அவங்க தொடக்கூடாது. அதுதான் நசரேன் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இவன் என்ன பண்றான், ஒரு சிங்கத்தை சாவடிக்கிறான். சாகடிச்சுட்டு 14வது அதிகாரத்துல நம்ம அதை குறித்து பாக்குறோம். அவன் போகும்போது ஒரு சிங்கத்தை சாவடிக்கிறான். அவனுக்கு விரோதமா வரும்போது அதை கிழிச்சு போட்டு அதை கொல்றான். அது தப்பு கிடையாது. ஆனா அவன் திரும்பி வரும்போது அந்த சிங்கத்தை பாக்குறான். அதுக்குள்ள என்ன இருக்கு, தேன் கூடு இருக்கு. அந்த சிங்கத்தை பார்த்து அவன் விலகிதான் போறான். ஆனா அது உள்ள பாக்குறான், ஒரு தேன் கூடு இருக்கு. தேனி ஒழுகிட்டு இருக்கிறத அவன் பார்க்க முடியுது. உடனே என்ன பண்றான், அத போய் அந்த தேனை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு அவனுடைய பெற்றோர்களுக்கும் அதை கொடுக்குறான். இது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவமான ஒரு செயல். ஏன்னா ஆண்டவரை அவனை நசரேனாய் அவனை வேர் பிரித்து எடுத்திருக்கிறாரு. அப்போ அவன் அந்த செத்து போன சடலத்தையோ அந்த எலும்பையோ அவன் தொடாது இருந்திருக்கணும். ஆனா அவன் என்ன பண்றான், அதை தொட்டு அதுல உள்ள தேனெல்லாம் எடுத்து அவன் சாப்பிடுறத பாக்குறோம். அது ஒரு தவறான காரியம். அது ஆண்டவருக்கு விரோதமான காரியமா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம அவன் தன்னுடைய கண்களின் இச்சைக்கு அவன் ஒப்பு கொடுக்குறான். முதலாவது ஒரு பெண்ணை பாக்குறான், இததான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா எவ்வளவு சொல்லி பார்த்தோம், அவன் கேட்கல. இல்ல, நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பார்த்து அதை
கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, அதுக்கப்புறம் அது அது வந்து அந்த பொண்ணு வந்து கண்ணுக்கு அழகா இருந்துச்சு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 16வது அதிகாரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் வசனத்தை பாத்தீங்கன்னா, ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். கண்களின் இச்சைக்கும் மாமிச இச்சைக்கும் அவன் ஒப்பு கொடுக்கிறான். ஒரு பொண்ணை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணியிருந்தானா பரவாயில்ல. அதுவும் பெலிஸ்தேரின் பொண்ணு அது. அது மாத்திரம் இல்ல, அவன் வந்து என்ன பண்றான், வேசியை கண்டு அவளிடத்தில் போறான். அப்போ விபச்சார பாவமும் அவன் செய்கிறான். விபச்சார பாவம் செய்றான். அது மாத்திரம் இல்ல, கண்களின் இச்சைக்கும் மாம்ச இச்சைக்கும் ஒப்பு கொடுக்கிறான். அதுக்கப்புறம் தெளிலாள் அப்படின்ற ஒரு பொண்ணோட கூட சிநேகமா இருந்தான். அப்போ 3 பொண்ணு அவனோட வாழ்க்கையில வருது. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ண பார்த்து அத கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு வேசி கிட்ட போய் அவ கூட வந்து சிநேகமா இருக்கான். அப்புறம் இன்னொரு தெளிலாள்னு ஒரு பொண்ண பார்த்து அவ கூடயும் வந்துட்டு சிநேகமா இருக்கிறான். அப்ப கண்களின் இச்சைக்கும் மாமிச இச்சைக்கும் அவன் ஒப்பு கொடுக்கிறான். அவனை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை அவன் விட்டு விட்டு தன்னுடைய மாம்ச இச்சைக்கும் கண்களின் இச்சைக்கும் அவன் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்றான். அது மாத்திரம் இல்ல, தேவன் கொடுத்த வல்லமையை வந்து அவன் வந்து துஷ்பிரயோகம் செய்றான். அவன் தேவையில்லாத காரியத்துக்கு எனக்காக எனக்காக அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்டயே அவங்க சண்டை போட்டாங்க. அதுக்காக நான் வந்து அவங்க கிட்ட ஃபைட் பண்ணி அவங்கள வந்து தோற்கடிக்கிறேன் அப்படின்னு. இப்ப பெலிஸ்தர் வந்து அவங்களுக்கு விரோதமா வரும்போது இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்கு தான் ஆண்டவர் அந்த பலனை கொடுத்தாரு. ஆனா அவன் என்ன பண்றான், இந்த பொண்ணை எனக்கு தரலையேன்னு போய் சண்டை போடுறான். எனக்காக எனக்காகன்னு சொல்லி தனக்காகவே தன்னலம் நிறைந்தவனாய் அவன் வாழ்றத பார்க்க முடியுது. அப்போ பல இடங்கள்ல அவன் பெண்களின் இச்சைக்கும் மாம்ச இச்சைக்கும் ஒப்பு கொடுத்து தேவனுடைய நோக்கத்தை மறந்து அவன் செயல்பட்டதுனால அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில நம்ம தோல்வியை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருந்த அந்த நோக்கத்தை அவன் அறியாதவனாய் அதை விட்டு விட்டு தேவனை வச்சு தூரமாக போகிறத நம்ம பாக்குறோம். சில பேர் நம்ம நினைக்கலாம், அவனுக்கு வந்து ஒரு ஆண்டவர் கொடுத்தது அந்த நீல முடி, அந்த முடியினாலதான் அவனுக்கு பவர் இருந்துச்சு, அந்த முடியிலதான் பவர் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம சில பேர் நினைக்கலாம். ஆனா வந்து அந்த முடியில பவர் கிடையாது. ஆனா நீங்க வந்து வசனத்தை நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வந்தார், அதனால அவன் இந்த காரியம் செஞ்சான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வந்தார், அதனால அவன் இந்த காரியம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அது போடப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் ஆவியானவர் அவன் மேல இறங்கி வராரோ, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும்போது அவன் அற்புதத்தை செய்யறான், அவன் அதிசயத்தை செய்யறான். அவன் முடியினால கிடையாது. அவன் முடி எதுக்காகனா ஆண்டவருக்கு கீழ்படுறானா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அந்த முடி வச்சிருக்காங்களே தவிர முடியில வந்து அவனுக்கு பவர் கிடையாது. எப்பெல்லாம் தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள ஊற்றப்படுறாரோ அந்த அந்த வசனத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா 14வது அதிகாரம் 6வது வசனம், அப்புறம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்புறம் 15வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வந்தார் அப்படின்ற அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதனால அந்த காரியத்தை செய்தான், அதனால அவன் பெலிஸ்தரை தோற்கடிச்சா, அதனால அவன் வந்து இந்த ஃபைட் பண்ணி உங்களை வின் பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ தேவனுடைய ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு, அந்த பலன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவன் கண்களின் இச்சைக்கும் மாம்ச இச்சைக்கும் அவன் தன்னுடைய நோக்கத்தையும் அவன் தேவன் எதற்காக அவனுக்கு அந்த வைராக்கி அந்த பலத்தையும் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் மறந்துட்டான். மறந்துட்டு அந்த நோக்கத்தெல்லாம் விட்டுட்டு அவன் கண்களின் இச்சைக்கும் மாம்ச இச்சைக்கும் தன்னை விற்று போட்டதுனால, அந்த பாவத்துக்கு தன்னை விற்று போட்டதுனால, சாத்தான் கையில அவன் விற்று போட்டதுனால அவனுக்கு வந்து ஒரு பலத்த ஒரு அடின்னு சொல்லலாம், அடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் 3 முறை மறுபடியும் ஆண்டவர் எச்சரிக்கிறார் அவனை. தெளிலாள் என்ன பண்ற, என்ன எங்க இருக்கு உன்னோட பவர்ன்னு கேக்குறா. அப்ப அவன் ஏதோ சொல்லி பாக்குறா, இப்படி ஜடை போட்டா ஒண்ணு, என்ன வந்துட்டு ஹேர் அதாவது கட்டி போட்டா புது கயிறுனால கட்டி போட்டா வந்து என்னோட பவர் எல்லாம் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி பாக்குறான். மறுபடியும் பெலிஸ்தர் உன்னிடத்துல வந்தாங்க, பெலிஸ்தர் உன்னிடத்துல வந்துட்டாங்க அப்படின்னு 2 முறை அவ சொல்லும் போதும் அவன் என்ன பண்றான், அந்த கயிறுகள் எல்லாம் அறுத்து கொண்டு அவன் வந்து ஸ்ட்ரென்த்தா அதெல்லாம் மேற்கொண்டு அவன் வெளியே வர்றத பாக்குறோம். அப்ப ஆவியானவர் அவனோடு கூட இருக்கும்போது அந்த எல்லா கயிறுகள் அந்த கட்டுக்கள் எல்லாம் அறுக்கிறதற்கு அவனுக்கு பலன் இருந்துச்சு. எப்ப வந்து அவன் தன்னுடைய ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றானோ, அப்போ தேவன் வந்து அவனுக்கு கொடுத்திருந்த அந்த அதாவது யூனிக்னு சொல்லுவாங்க இல்லையா, தனிப்பட்ட ஒரு அடையாளமாய் அவனுக்கு
கொடுக்கப்பட்டிருந்தது. அத அவன் விட்டு கொடுக்கும்போது, அவன் விட்டு கொடுக்கும்போது அந்த ஹேர் எல்லாம் அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம், என்னன்னா அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்துட்டான். ஒரு விஷயம் என்னன்னா, அவன் அந்த சிங்கத்தின் வயித்துல இருந்து அந்த தேனை எடுத்து சாப்பிட்டது. அவன் அந்த நசரேன் விரதத்த அவன் ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியல. 2வது என்னன்னா, முடி வளர்க்கணும் நீளமா, சவரகன் கத்தி உன்னோட தலையில படக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த கட்டளைக்கும் அவன் கீழ்ப்படியாம, அவன் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்ததுனால நம்ம பாக்குறோம் 20வது வசனத்துல 16வது அதிகாரம் 16:20 பாக்குறோம். 20வது வசனத்துல அதுல எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றார். அப்போ ஆவியானவர் அவனை விட்டு வெளியே போயிட்டாரு, கர்த்தர் அவனை விட்டு போயிட்டாரு அப்படின்றது தெரியல அவனுக்கு. அதனால நான் மறுபடியும் எல்லாத்தையும் உதறி விட்டு நான் எழுந்து போவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றத பாக்குறோம். அப்ப என்னன்னா, ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிற வரைக்கும், கர்த்தர் அவனோடு கூட இருந்த வரைக்கும் அவனுக்கு அந்த பலன் இருந்தது, அந்த ஸ்ட்ரென்த். ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அவனை தெரிந்தெடுத்தாரோ அத அவனோடு கூட அது இருந்துச்சு. ஆனா எப்ப ஆண்டவருக்கு விரோதமா அவன் பாவம் செய்தானோ, ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு, அவர் சொன்ன கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாம விலகி போனானோ, அந்த சமயத்துல ஆவியானவர் கர்த்தர் அவனை விட்டு விலகி போனார். விலகி போகும்போது பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை எல்லாம் எடுத்து அவனை கயிறுனால கட்டி அவனை கொண்டு போகிறத பாக்குறோம். ஒரு பரிதாபமான ஒரு செயலை நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்போ எப்ப நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறாரு, தைரியம் கொடுக்கிறாரு. ஆனா எப்ப ஆவியானவர் நம்மளை விட்டு போகிறாரோ, நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர் நிறைய சான்ஸ் கொடுத்து பாப்பாரு. இப்போ தெளிலால் கூட அவன்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு, உன்னோட பலன் எப்படி இருக்கு, எங்க இருக்கு எங்க இருக்குன்னு 2 டைம்ஸ் கேட்டு அவளை ஏமாத்தும் போது கூட அவன் யோசிக்கல, ஐயோ இவ எப்படியாவது கேட்டு நம்மள புடிச்சு கொடுத்துருவாளோ, நம்ம பலன் போயிடுமோ, இவளை விட்டு நம்ம விலகி போகணும் அப்படின்ற அந்த தாட்டு கூட அவனுக்கு வரல. அவ்ளோ அவன் தன்னை விற்று போட்டிருந்தான் பாவத்துக்கு. அவ்ளோ அவன் அந்த விபச்சார பாவத்துக்கு விற்று போட்டதுனால, கண்களின் இச்சைக்கும் மாமிச இச்சைக்கும் அவன் தன்னை விற்று போட்டதுனால, இப்ப அவன் என்ன பண்றான்னா, அந்த காரியத்தை அவர்கிட்ட சொல்லி தன்னுடைய பலன் எல்லாம் போய் சத்ரு கையில தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அவங்க கூட்டிட்டு போய் அவனை அந்த மாவரைக்க வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க கோயில்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அவனை நடனம் ஆடணும் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை! ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரக்கூடாத ஒரு அவமானம், ஒரு அசிங்கம் இந்த இடத்துல அந்த சிம்சோனுக்கு நேரிட்டதை நம்ம பாக்குறோம். ஆனா அவன் அதுக்கப்புறம் என்ன பண்றான், 28வது வசனத்துல நம்ம பாக்குறோம், அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு நீங்க எனக்கு பலன் கொடுங்க. நான் இவங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல இவங்க எல்லாரையும் நான் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தரலோ அப்படின்னு சொல்லி அவன் மனம் திரும்புகிறத பாக்குறோம். அந்த மனம் திரும்புதலதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எல்லா காரியமும் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர் துக்கப்படுறாரு. ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போகிறாரு. ஆனா எப்ப நம்ம மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை மறுபடியும் நிறுத்துங்க, நான் மறுபடியும் உங்களுக்காக உபயோகப்படணும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தேவன் மறுபடியும் அவனை எழுப்பி விடுறாரு. அவன் அங்க அந்த 2 தூணையும் பிடித்து இழுக்கும் போது அந்த வீடு ஃபுல்லாவே கீழே விழுந்து அநேகர் அதுல மறித்து போகிறத நம்ம பாக்குறோம். அவன் உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் அவன் சாகும் போது அநேகர் அதை விட பல மடங்கான சத்துருக்களை அவன் வீழ்த்தடிக்க அவன் விழ பண்ணினான், அவன் சாகடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ என்ன இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நம்ம எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ அப்பெல்லாம் தேவ ஆவியானவர் நம்மளை விட்டு போவாரு அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். ஆண்டவர் நிறைய சான்சஸ் நமக்கு கொடுப்பாரு. இதை செய்யாத, இதை செய்யி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பலர் மூலமா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கலாம். அப்போ நம்ம அந்த பாவத்தை உதறி தள்ளி விட்டு ஆண்டவர் கிட்ட வரும்போது நிச்சயமா ஆண்டவர் எழுப்பி விட வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. எந்த இடத்துல நம்ம விழுந்தோமோ அதே இடத்துல எழுந்து நிற்க பண்ண
நிற்க பண்ண வைக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. உம் ஒரு மிஷினரி தம்பி, அவர் வந்து இது நம்ம அங்கிள் சொன்ன டெஸ்டிமனி அத சொல்றேன். ஒரு மிஷினரி தம்பி அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம் அப்படின்னா, தன்னோட பிளட்ட கூட வித்து ட்ராக்ஸ் வாங்குறதுக்கு கொடுத்தாங்களாம். அப்பெல்லாம் வந்து நம்ம ஜெம்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும் போது அவங்களுக்கு கையில காசு இல்ல ட்ராக்ஸ் வாங்குறதுக்கு. அப்ப அவர் என்ன பண்ணாராம், இந்த பிளட் பேங்க் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு தன்னோட பிளட்ட வந்து டொனேட் பண்ணி அதுல வர்ற காசை ட்ராக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்த ஒரு சகோதரன் அதுக்கப்புறமா பஸ்ல போகும்போது வந்து ஒரு பொண்ணை வந்து இடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தாராம். அப்போ அவரு அங்கிள் சொல்லும் போது அது வந்து ரொம்ப துக்கத்தோட சொன்னாங்க. ஒரு பிளட்ட கூட வந்து வித்து அவங்க ட்ராக்ஸ் வாங்குறதுக்காக கொடுத்தாங்க. அப்ப அவருக்குள்ள எவ்வளவு வந்து ஆண்டவருக்காக செய்யணும் அப்படின்ற ஒரு துடிப்பு, ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா வந்து அந்த மாம்ச இச்சைக்கும் கண்களின் இச்சைக்கும் அவர் விற்று போட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு மறுபடியும் பேசி கண்ணீரோட ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் மனம் திருப்பி மறுபடியும் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையா செய்தாராம். அதே போல நம்மளும் வந்து சில காரியங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். ஆனா மறுபடியும் ஆண்டவர் நம்மளை எழுப்ப வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. நம்மளை விழுந்து போயிட்டேன்ட்டு அப்படியே விழ தள்ளுகிற தேவன் அல்ல. எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி நம்மளை எழுப்பி விடுகிற நல்ல ஆண்டவரா இருக்கிறாரு. நம்மளால எழுப்ப முடியும். அவருடைய வார்த்தை வரும்போது, அவருடைய தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும்போது, கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும்போது நிச்சயமாகவே நம்ம எழும்பி அவருக்காக காரியங்களை செய்ய முடியும். அவர் அதற்கான பலனை நமக்கு கொடுப்பாராக. அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், கிதியோனை குறித்து நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் பார்க்கலாம். 6வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1வது வசனம். இதுல நம்ம பாக்குறோம், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யறாங்க. இதுல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தது நிமித்தமாக மீதியானியருடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, சத்துருவின் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கிறதற்கு நம்மளுடைய பாவமும் தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவம் தான் காரணம். ஒருத்தர்கிட்ட நம்ம அடிமையா இருக்கோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு துக்கம், எவ்வளவு கண்ணீர் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு சாத்தான் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி அந்த அடிமைக்குள்ள வைத்து நம்மளை கண்ணீரிலையும் கவலையிலையும் நம்மளை வந்து நொறுக்கி போட வல்லமை உள்ளவனா இருக்கிறான். ஆனா அதை விட காட்டிலும் தேவன் அவன் கையில இருந்து நம்மளை எடுத்து மறுபடியும் அவருக்காக யூஸ் பண்ண ஆண்டவர் விரும்புறாரு. இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், மீதியானியரோட கையில அவங்க அடிமையா இருக்காங்க. அவங்க விதைக்கிறது எதுவுமே அவங்களால சாப்பிட முடியல. அவங்க விதைக்கும் போது அவங்க அறுவடை பண்ற சமயத்துல மீதியானியர்கள் வந்து ஒரு ஒரு கூட்டமா ஜனங்கள் வந்து அவங்க ஆடு மாடோட வராங்க, அவங்க குதிரைகளோட வராங்க, அவங்க எல்லா வீரர்களும் மொத்தமா வந்து எல்லாத்தையும் அழித்து போடுறாங்க. அவங்க எடுத்துட்டு கூட போல, அவங்க எல்லாத்தையும் அழித்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்கு. அப்ப அது எவ்வளவு ஒரு துக்கமான காரியமா இருக்கும். அது அறுவடையை நடக்கும் போகுது, நம்ம வந்து இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது எல்லாத்தையும் அவன் சிதறடிச்சிடறான். சாத்தான் வந்து ஒரு காரியத்தையும் வைக்காம சிதறடித்து போடுகிறான். சில சமயங்கள்ல நம்ம கூட யோசிப்போம், இவ்வளவு சம்பளம் வாங்குறோம் ஆனா ஒண்ணுமே கையில நிக்க மாட்டேங்குது, எல்லாமே போயிடுது அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து அந்த காரியத்தை செய்யறான். ஆனா ஏதோ ஒரு வந்து பாவமோ ஏதோ ஒரு ஆண்டவருக்கு விரோதமான காரியமோ நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும்போது சாத்தான் வந்து நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் சிதறடித்து போட வல்லமை உள்ளவனா இருக்கிறான். ஆனா அதை விட காட்டிலும் நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்போது தேவன் வந்து நம்மளுடைய பாவத்தை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ள வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக கிதியோன் அப்படின்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் வந்து தெரிந்தெடுக்கிறார். இந்த கிதியோன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் மீதியானியருக்கு பயந்து கொண்டுதான்
அந்த கோதுமையை வந்து போரடித்து கொண்டிருக்கிறாரு. அப்போ அவரும் வந்து ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர். ஐயோ இப்ப வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்களே, எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவங்க ஒளித்து ஒளித்து அந்த கிதியோன் என்ன பண்றா, போரடித்து கொண்டிருக்கா. இதுல இருந்து கொஞ்சம் விதை, கொஞ்சம் தானியம் வந்ததுன்னா நம்ம குடும்பத்துக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து அந்த ஆலைக்கு பக்கத்துல வந்து போரடித்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்துல கர்த்தருடைய தூதனானவர் அவரை சந்தித்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பயந்து கொண்டு பயந்தாங்குழியா இருக்கணும் பத்தி பயந்தாங்குழி அப்படின்னு சொன்னா ஓகே நம்ம ஏத்துக்குவோம். ஆனா பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது யாராவது நான் பராக்கிரமசாலி தான், நான் ஸ்ட்ரென்த், என்னால எல்லாம் செய்ய முடியும், மீதியானியர் இப்ப வந்தா எல்லாரையும் நான் நொறுக்கி போட்டுருவேன் அப்படின்னு அவன் வந்து சொல்ல முடியாது. என்ன ஆண்டவரே இப்படி சொல்றாரு, இவர் நம்மளை பார்த்து நம்மளே பயந்து கொண்டு இருக்கிறோம், நம்மளே எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறோம், ஆனா இவர் வந்து நம்மள பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு. ஆண்டவர் வந்து எதை பாக்குறாரு அப்படின்னா, நீ பயந்து கொண்டிருக்கிறல்ல உன்னுடைய ஸ்பாவம், அதை ஆண்டவர் வந்து பாக்குறதே இல்ல. நம்மளுடைய ஸ்பாவத்தை ஆண்டவர் ஒருபோதும் பாக்குறதே இல்ல. நம்ம பயந்தவங்களியா இருப்போம், ஒரு டேலண்டும் இல்லாம இருப்போம், எதுவுமே செய்ய முடியாதவங்களா இருப்போம். ஆனா ஆண்டவர் பாக்குற விதமே வேற விதம். மனுஷங்க வந்து எப்பவுமே நம்மளுடைய மைனஸை தான் பார்ப்பாங்க. நமக்கு இந்த தாளத்து இல்ல, உனக்கு இங்கிலீஷ் பேச வராது, உன்னால இது செய்ய முடியாது, நீ அவ்வளவு போல்டு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளோட மைனஸ் எதுவும் அதை தான் பார்ப்பாங்க. ஆனா தேவன் நம்மள அப்படி பாக்குறவர் இல்ல. தேவன் நமக்கு உள்ளாக கொடுத்த வல்லமையை அவர் பாக்குறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மள தைரியப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. இங்க அவர் பராக்கிரமசாலின்னு சொன்ன உடனேயே அவருக்குள்ள கிதியோன் என்ன நினைக்கிறாரு, ஆண்டவரே கர்த்தர் எங்களோட இருந்தா இதெல்லாம் நடக்குமா, ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்களே, அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கும், மீதியானியர்கள் வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறாங்களே, எங்க முன்னோர்கள்லாம் சொன்னாங்களே, எகிப்துல இருந்து ஆண்டவர் எவ்வளவு அற்புதத்தை செய்து கொண்டு வந்தாரு, எங்களை எவ்வளவு அதிசயமா கொண்டு வந்தாரு, மன்னானால போஷித்தாரு, செங்கடல ரெண்டா பிளந்தாரு, எங்களை அப்படி போஷித்தாரு, இப்படி போஷித்தாரு, சத்துருக்களின் கையில எங்களை ஒப்பு கொடுக்கவே இல்லை, அப்படி எல்லாம் எங்களை கொண்டு வந்தாங்களா, அந்த அற்புதங்கள்லாம் எங்க ஆண்டவர் இப்ப எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கள. தேவனுடைய வல்லமையை அவன் நோக்கி பார்க்கிறான். தேவன் மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் அப்படின்றத அவன் வந்து நோக்கி பார்க்கிறாரு. மறுபடியும் ஆண்டவர் செய்யணும். அந்த அற்புதம் எல்லாம் எங்க ஆண்டவர் செஞ்சார்ல, அதெல்லாம் எங்க இப்ப எங்களுடைய வாழ்க்கையில நடக்கலையே, ஏன் இப்படி நாங்க அடிமையா இருக்கோம், ஏன் மீதியானியருக்கு பயந்து பயந்து இருக்கோம், நாங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் தானே, அவர் மாறாத கர்த்தர் அல்லவா, ஏன் நாங்க பயந்து கொண்டிருக்கோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஆண்டவர் கிட்ட வந்து அவன் கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்கிட்ட நான் கொடுத்திருக்கிற அந்த பலன் வந்து போதுமானதா இருக்கு. அது வந்து எல்லா சத்துருக்களையும் எல்லா மீதியானியரையும் முறியடிப்பதற்கு வல்லமை உள்ளதா இருக்கு. உன்கிட்ட இருக்கிற இந்த பலன் போதும், நான் உன் கூட இருக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தைரியப்படுத்தி அவனை அனுப்புகிறத பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அந்த மீதியானியரை நீ முறியடிப்பா, நான் உன் கூட இருக்கிறதுனால நீ அந்த அற்புதத்தை காண்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷனை எவ்வளவு சீக்கிரம் முறியடித்திடலாம்ல, ஒரு பலவானா இருக்கும் போது, இல்லைன்னா ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு அந்த தைரியமே ஒரு மனுஷனை ஈஸியா அவங்க முறியடித்திடலாம். அப்போ ஆண்டவர் அப்படி சொல்லி அவனை பலப்படுத்துறாரு. அவன் பயந்து கொண்டிருந்தவன் தான், அவனோட சுபாவம் பயந்த சுபாவம் தான், அவனால எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவனை நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னை அனுப்புறேன், நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த தைரியமும் பலமும் தான் அவனை வந்து ஆண்டவர் வந்து கிரியை செய்ய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 6வது அதிகாரம் 34வது வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஆவியானவர் இறங்கி வரும்போது அவனுக்குள்ள அந்த பலன் வருது. அந்த அவன் வந்து மீதியானியரை அவன் முறியடிக்க முடியும் அப்படின்ற அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் அவனுக்குள்ள வருது. எல்லா சத்துருக்களையும் அவன் முறியடித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொள்றத நம்ம பின்னாடி வசனங்கள்ல நம்ம வாசித்து பாக்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்றது என்ன காரியம் அப்படின்னா, எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ நினைச்சிட்டு இருக்க உனக்கு வல்லமை இல்லைன்னு, நீ நினைச்சிட்டு இருக்க ஐயோ நான் பயந்தாங்குழின்னு, நீ நினைச்சிட்டு இருக்க ஐயோ எனக்கு எந்த தாளந்துமே இல்லையே, எந்த திறமையுமே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே வராதே, நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன். ஆனா ஆண்டவர் வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, உனக்குள்ள நான் வைத்திருக்கிற அந்த வல்லமையை தரித்து கொண்டு எனக்காக காரியங்கள் செய்வதற்காக நீ எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி. உனக்குள்ள இருக்கிற அந்த பாவம், அந்த தேவனுக்கு விரோதமாக நீ செய்கிற காரியம் எல்லாவற்றையும் நீ உதறி போட்டுவிட்டு நீ எழுந்திருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்க்கிறோம், பேதுருவோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில இயேசுவோடு கூட அந்த ஐக்கியம், அந்த அவரோடு கூட நெருங்கின அந்த உறவை நம்ம பார்க்கிறோம். பேதுரு எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இயேசுவோடு கூட நடந்து போறாரு. அவர் சொல்லுகிற எல்லா போதனைகளையும் கேட்டு அதன்படி செய்கிறவரா இருக்காரு. இது எப்படி அது எப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாகவும் கொஸ்டின் கேட்டு கேட்டு அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற அந்த ஆர்வம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவரோடு கூட நடந்து போன அந்த அனுபவங்கள் இருக்கு. ஆனாலும் கடைசி நேரத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வந்து பிடித்து கொண்டு போறாங்க. போகும்போது 3 முறை தேவனை வந்து மறுதளிக்கிறாரு. இயேசுவ மறுதளிக்கிறாரு. இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இவர் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் சபிக்க தொடங்குறாரு அப்படின்னு சொல்லி நேரத்துல நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு வந்து ஒரு பயங்கரமான காரியம். அவரோடு கூட இருந்தவர் தான், அவரோடு கூட அதாவது சாப்பிட்டவரு, அவரோடு கூட நடந்தவரு, அவரு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்டவரு, அவரு கிட்ட கொஸ்டின் கேட்டு எப்போதும் அவரோடு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் தான். ஆனா வந்து லாஸ்ட் சமயத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ பிடிச்சு கொண்டு போகும்போது 3 முறை ஆண்டவருக்கு விரோதமாக அவன் பாவம் செய்யறான். இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் அவன் வந்து மனம் கசந்து அவன் அல்றத பாக்குறோம். அந்த கூலி வந்து சேவல் வந்து கூவும் போது உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அவனுக்குள்ள கிரிய செய்து. அப்போ அவன் கண்ணீரோடு அழுது ஒப்பு கொடுக்குற, ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க சொன்னது உண்மைதான் ஆண்டவரே, நான் உங்களை 3 முறை மறுதளிச்சுட்டேனேன்னு மனம் கசந்து அவன் அழுது அவன் வந்து ஜெபிக்கிறான், மனம் திரும்புறான். அப்போ ஆண்டவர் வந்து அவனுடைய பாவத்தை வந்து மன்னிக்கிறாரு. நீ என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயான்னு 3 முறை கேட்கும்போது அவன் அழுது அழுது, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறாரு, உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி முழுவதுமாக அவன் மனம் திரும்பி முழுவதும் ஆண்டவர் கிட்ட அவன் வரும்போது அவரை மறுபடியும் ஆண்டவர் அபிஷேகிக்கிறாரு. அப்போ சில 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள ஊற்றப்படும் போது அங்க இருந்த 120 பேருக்குள்ளயும் ஆவியானவர் ஊற்றப்படும் போது அந்நிய பாஷையில அவங்க பேசுறாங்க. பேசும்போது பேதுருதான் முதலாவது எழுந்திருந்து தேவனுக்காக அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். உடனே 3000 பேரை ரட்சிக்கப்படுறாங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான காரியம் இல்ல. அவன் விழுந்து போனவன் தான், ஆண்டவர் தூஷித்தவன் தான், வேண்டான்னு சொல்லி மறுதளித்தவன் தான். ஆனா ஆண்டவர் அவனுடைய பாவத்தையும் மன்னித்து மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவனையும் அப்போஸ்தலனா மாற்றி அவன் மூலமாக அநேக சபைகளை தேவன் எழுப்பினாரு. எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளும் பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமா தவறுகளை செய்து ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம். மறுபடியும் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு. மறுபடியும் அவர் பக்கம் திரும்பும்படியாக நம்மளை அழைக்கிறாரு. நிச்சயமா ஆண்டவர் வந்து அந்த பலனை வந்து மறுபடியும் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. எப்பனா ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி அவருடைய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. இந்த வாரணாசியில பார்க்கும்போது அநேக ஜனங்கள் தேவனை அறியாம வந்து சிலைகளையும் தங்களுடைய கால்கள் செப்பல் கூட இல்லாம அநேக மைல்கள் நடந்து போய் அவங்க வந்து தேவனை தேடி அலைகிறதையும் பார்க்க முடியும். இந்த கங்கா ரிவர்ல போய் கூட அவங்க அந்த குளிர்ல கூட அவங்க அந்த ஸ்நானம் பண்றத பார்க்க முடியும். டிசம்பர் மாதத்துல கூட இங்க ரொம்ப குளிரா இருக்கும். டிசம்பர் ஜனவரில எல்லாம் அந்த சமயத்துல கூட அவங்க போய் அந்த கங்கா ரிவர்ல ரொம்ப வயசானவங்க கூட அதுல குளிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படியாவது நாங்க செத்து போனா கூட உடனே நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற அந்த விசுவாச அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த விசுவாசம் ஒரு தவறான விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி ஜனங்களுக்கு நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு நாம் திரும்பவும் எழுந்திருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். எதற்காக நான் உன் வல்லமை உனக்கு நான் வல்லமை கொடுத்திருக்கேன் அப்படின்னா தூசியை உதறி விட்டு எழும்புவதற்கு மாத்திரம் இல்ல, அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக தான். இங்க அநேக ஜனங்கள் இருக்காங்க. நம்ம சவுத்ல பார்க்கும்போது பார்க்கிற மாதிரி நிறைய விசுவாசிகளை நம்ம பார்க்க முடியாது. எல்லா ஜனங்களும் சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க சிலை வழிபாடு உள்ளவங்கதான். அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லணும்னா ஏதோ 1-2 மிஷினரிங்க வந்தா அது போதாது. ஆண்டவருக்காக நம்மளும் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு தாகமும் ஏக்கமும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக.
மறுபடியும் ஆண்டவர் நம்மளை எழுப்பி பாவத்திலேயே அக்கிரமத்திலேயே இருக்கிற நம்மள மறுபடியும் ஆண்டவர் விடாம எழுப்பி மறுபடியும் அதே பொசிஷன்ல வச்சு அவருக்காக செயல்படுத்த, அவருக்காக ஊழியம் செய்வதற்கு நமக்கு பயன்படுத்துவாராக. இந்த வசனத்துல நம்ம மனதுல வைத்து நம்ம செபிக்கலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஒரு நாட்கள்ல நாங்க உமக்காக ஓடினது உண்மைதான் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை அன்பு செய்தது உண்மைதான் ஆண்டவரே. உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவரே அந்த வைராக்கி எங்களுக்குள்ள இருந்தது உண்மைதான். ஆண்டவருக்காக கொடுக்கணும் கொடுக்கணும் என்று சொல்லி பல காரியங்களை உமக்கு கொடுத்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா எங்க வாழ்க்கை இப்பொழுது விழுந்து போயிருக்கிறதுப்பா. பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் ஆண்டவரே மூழ்கி போயிருக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை மறுபடியும் எழுப்ப உம்முடைய வல்லமை போதுமானதா இருக்கிறது. உம்முடைய வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரிந்து கொள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அந்த வசனத்தை நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவரே. தூசியை உதறி விட்டு எழுந்துரு, உன் கழுத்துல உள்ள கட்டுக்கள் எல்லாம் அவிழ்த்து விட்டு எழுந்துருன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே அவிழ்த்து விட்டு, தூசியை உதறி விட்டு, பாவங்களை உதறி விட்டு உமக்காக மறுபடியும் வைராக்கியமாய் ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நீர் அப்படியே செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்காக என்று சொல்லி வாழ்ந்த வாழ்க்கை போதுமானவரே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிம்சோன் தனக்காகவே வாழ்ந்து விட்டான் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க கொடுத்த வல்லமைகளை தனக்காகவே யூஸ் பண்ணிட்டான். என்னுடைய லாபம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், எனக்காகன்னு சொல்லி நாங்களும் அது மாதிரி யூஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. நீங்க எந்த நோக்கத்துக்காக எங்களை ஆண்டவரே தெரிந்தெடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை நாங்க நிறைவேற்றி விடணும் ஆண்டவரே. சிம்சோனை நீங்க ஆண்டவரே பெலிஸ்தரின் கைகளுக்கு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக தான் ஆண்டவரே நீங்க அவ்வளவு வல்லமைகளை கொடுத்தீங்க, அவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்தீங்க, அவ்வளவு டேலண்ட் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே போல எங்களுக்கு தாளந்துகளையும் திறமைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்திருக்கிறீர். காரணம் ஆண்டவரே மற்றவர்களுக்காக, உம்முடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காகவே நீங்க எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீங்கன்ற அந்த அறிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க விழுந்து இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களை திரும்பவும் எழுந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி திரும்பவும் எங்களை எழுப்பி விட்டுருங்க ஆண்டவரே. திரும்பவும் எங்களை எழுப்பி விட்டுருங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. உமக்கு நன்றி. செத்து போய் இருக்கிற ஆண்டவரே எல்லா அப்ப ஆவிகளையும் நீர் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். அந்த ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிம்சோனோட வாழ்க்கையில ஆண்டவரே ஆவியானவர் இறங்கி வந்த போது அற்புதம் நடந்தது. அவன் பலன் அடைந்து எல்லா காரியங்களையும் செய்ய முடிந்தது ஆண்டவரே. அப்பா, பேதுருவோட வாழ்க்கையில ஆண்டவரே அபிஷேகம் இறங்கி வரும்போது அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஆவியான இறங்கி வரும்போது அவன் எழுந்து ஆண்டவரே தைரியமாய் தெய்வ வசனத்தை பிரசங்கித்தான் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். கிதியோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் போது அவன் எழுந்து போய் மீதியானியரை முறியடித்தான் என்று வாசிக்கிற ஆண்டவரே. அதே போல தெய்வ ஆவியானவர் எங்களை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்காக ஏதாவது செய்து முடிக்கிறவர்களாக, எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.